ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விலாகேஜ் ஆஃப் சுபா. இது என்ன விலாகுன்றதை தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போன விலாக் தான். ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நாங்கள் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி போனோம். ஸோ அன்றைக்கி லீவுனால அன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து புடவையும் எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்காக படைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து அந்த இன்ஜின் கிட்ட வந்து உட்காந்துட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு. அதனால் ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி அந்த டீசல் ஸ்மெல்ஸ் சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி வாமிட் வர சென்சேஷனாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டோன்னே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டோம். நாங்கள் போயிட்டு காஞ்சிபுரத்தில் லேண்ட் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் போய் விசிட் பண்ணுறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு பராமரிப்பே இல்லை, ஏனோ தானோன்னு இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குறீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. கோவில் வந்து நல்லா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய நாயுடூஸு, அப்புறம் வந்து இந்த ரெட்டிஸு, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வர லீவுனால கூட்டம் தான் இருந்தது. ஏன்னா அதை வந்து லைன் போட்டு எல்லோரையும் பார்க்க வைக்கிறவங்கன்ட்டு. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதுவை வந்து நேர்த்தி கடன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இன்னொரு விஷயமும் இருக்குது, நாங்கள் அப்கமிங்கில் நான் சொல்கிறேன் இது எதுக்காக இந்த விஷயத்துக்காக போயிட்டு இருந்தோம்னு சொல்லிவிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக போயிட்டு கேட்டுட்டும் வந்திருக்கோம். அதை நல்லபடியாக நிறைவேற்றிட்டாங்கன்னா சந்தன காப்போடு நாங்கள் பண்ணலான்ட்டு இன்னொரு இதுவில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் லைனு போயிட்டே இருந்துச்சு. ரொம்பலாம் நிற்க வைக்கவே இல்லை, போயிட்டே இருந்ததுனால டக்குன்னு பார்த்துட்டு வெளியில் வர வைக்கிறாங்க. ஓகே, க்ரௌட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. இது ஒரு மார்னிங் 9:50 10க்குள்ளே இருக்கும். கடகடன்னு சாமியெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் கொஞ்சம் வந்து ஹியூமிடிட்டியோட வெதர் இருந்ததுனால கொஞ்சம் வந்து புழுக்கமாகவே இருந்தது. நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த கொஞ்சம் நேரம் அந்த குளத்துக்கிட்ட வந்து பார்த்துட்ருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. அதில் நிறைய பேர் பொரியெல்லாம் வாங்கி போட்டாங்க. அது போடணும், உண்மையிலே நல்ல விஷயம். அவ்வளோ மீனுங்க இருந்தது. அந்த தண்ணிக்கிட்ட நம்ம போனாலே ஒரு சில்லுன்னு ஒரு வைப்ஸ் இருக்குது. அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது இதில். சரி, நீங்களும் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருந்ததுங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக வந்து காஞ்சி காமாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து விளக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, இதை தான் வந்து கோயிலோடைய லெஜண்ட். இது போல் தான் வந்து ரெனோவேட்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லெஜண்ட்ஸ் எல்லா கோயிலையும் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இந்தமாரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதையும் வந்து வீடியோ எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது ஓவரால் வியூவையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் கடையில் போய் ஷாப் பண்ண போய்ட்டோம் வெளியில். ஏன்னா வரலட்சுமி நோம்பு வர்றதுனால இங்கேயே நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் இந்த தாலி சரடு, அதை எல்லாமே வந்து இங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு பசி எடுத்துக்கிச்சு. காலையில் எதுவுமே சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பக்கத்துலேயே ஒரு அன்னபூர்ணா பவன் சொல்லிட்டு இருந்தது. சூப்பரான ஒரு விண்டேஜ் ஹோட்டலு. அந்த ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி, அவங்க வைக்கிற என்ன பொருள் வச்சாலுமே அந்த விண்டேஜ் தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 பொடி தோசை, அப்புறம் வந்து சாம்பார் வடை, அப்புறம் வந்து ஒரு உப்புமா வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபியோடு முடிச்சிட்டோம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு எண்ணெய் கடையை பார்த்தோம். இவங்க வந்து செக்குலேயே ஆட்டி விற்கிறாங்க. ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கடலை எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் எல்லாமே அவங்க விற்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட விசிட்டிங் கார்டெலாம் வாங்கிட்டு அவங்க எங்கேயும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏஎஸ் பாபு ஷாக்கு தான் வந்தோம். ஆக்சுவலி ஏஎஸ் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏஜி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இதை ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இது வந்து தம்பி கடை, அது அண்ணன் கடைன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஜிக்கு போயிடலாம், இது வந்து ஹோல்சேலு, அது ரீட்டெயிலுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஹோல்சேல் கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜி பாபு ஷாக் தான் வந்தோம். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய புடவைங்க, அதில் எது தான் எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த புடவை எடுக்க போனாலே இதுதான் ஒரு இது போல் கன்ஃபியூஷன் போல். நிறைய புடவைங்க இல்லாத கலராக கேட்டும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து எடுத்து காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதேமாரி ப்ரைஸும் அஃபோர்டபுள். இப்போ நான் வந்து இந்த கலர் காமிக்கிறேன்ல, இது வந்து 5000 கிட்ட வருது அந்த கலரு. இதே பேட்டர்னில் இதேமாரி, ஆனால் கொஞ்சம் டிஃபர் கலரில் வருது, வேறு ஒன்றும் இல்லை.
அதுக்கப்புறம் வந்து என்ன நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் இல்லாததோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு 4 சாரீ மட்டும் பிக் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 5ஆக பிக் பண்ணோம். சரி இதுதான் ஒரே மாரி இருக்கே, ஆல்மோஸ்ட் ஒரே கலர் தானேன்னு சொல்லிவிட்டு அதில் 4 மட்டும் பிக் பண்ணிவிட்டு இன்னொரு அண்ணன் கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நாங்கள் இதில் 4 புடவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் கடைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் செலக்ட் பண்ண புடவெல்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து வைரோசி சில்க்ஸ் ஆக்சுவலி. இதிலே வந்து ஃபேன்சியாகவும் வந்திருக்கு, பட்டில் வந்திருக்கு, செமி சில்க்கு, காட்டன் சில்க்கு எல்லாத்துலேயுமே இந்த வைரோசி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சில்க் சாரியில் தான் வைரோசி இருக்குது, அது நியர்லி வந்து 35, 20 அப்படி தான் வரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே ட்ரெண்டாக ஆகிடுச்சி. அதனால் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன விலை உள்ள இருக்கோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வைரோசி. நல்லா இருந்தது. இதில் வந்து கேட்குற கலெக்ஷன்ஸ்லாம் டக்குன்னு கொடுத்துட்டு பில்லிங் போட போயிட்டு பில்லிங்க்கும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதெல்லாம் இதோடைய டீட்டெயில்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ் அண்ணன் கடைக்கு போயிருந்தோம். எப்பா அது உள்ளே வந்து கூட்டம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. இது கீழே வந்து நியர்லி 10K to 1 lakh கிட்டே இருக்குது போல். ஸோ நிறைய பேர் இந்த முகூர்த்தம் அவங்களாம் வந்து இதில் எடுக்கலாம் போல். உள்ளேயே போக முடியல, அந்தளவுக்கு கூட்டம். மேலே போனோம், அங்கேயும் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆல்ரெடி இங்கேயே பார்த்தது ஓகேன்னு சொல்லிட்டு பச்சை பாஸ் போனோம். பச்சை பாஸ் கூட அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சரி அப்படியே வந்து நாங்கள் பச்சை பாஸில் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து வேட்டி ஷர்ட்டு அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா வேட்டி மட்டும் தான் இருக்குது, ஷர்ட்லாம் நீங்கள் இன்னொரு பச்சை பாஸில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேயுமே போட்டாங்க, ஓகே ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து எங்களுக்கு பிடிக்கல. இது ஆல்ரெடி நாங்கள் ஏஜிலே பார்த்துட்டோம் இதே போல். ஆனால் அங்கே வந்து கம்மி, இங்கே வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான் இருந்துச்சு. சரி எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எதுவுமே பிடிக்கிற மாதிரி தெரியல. செலக்ட் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் எதுக்குமே பில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த சில்வர் கலர் வித் ரோஸ் ஜரி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா இருந்துச்சு. பட் நம்ம வார்மில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, வெளியில் பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து இது ப்ரிஃபர் பண்ணிக்கல, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க, ஒரு 2 செலெக்ஷன் மட்டும் போடுங்க அப்படின்ட்டு. சரி எப்படியே போய்ட்டு அந்த வேட்டி ஷர்ட்டு அவங்கக்கிட்டேயும் சொன்னோம், அந்தளவுக்கு எங்களுக்கு போடவே மாட்டேங்கிறாங்க. இந்த கலரில் கேட்டால் தோ இருக்குது இது மாதிரி தானே அந்த மாதிரி தானேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண்டியும் பார்த்தாங்க. சரி அவங்களும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது அவ்வளோ எங்களுக்கு செட் ஆகலை. சரி அந்த வேட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு மதியானம் சாப்பாடு வந்து பசி எடுத்துக்கிச்சு. 3:30 கிட்டே ஆகிடுச்சு. ரொம்ப இந்த வெயிலெல்லாம் அலைஞ்சால் கண்டிப்பாக ஒத்த தலைவலி வந்துடும் சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அடுத்து வந்து சாலமால் போகலாம், சாலமாலில் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாரி நம்ம வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போனோம். பட் ஆட்டோக்கார் வந்து ஒரு சதி வேலை பண்ணி விட்டாரு. நாங்கள் வேறு ஏதோ கேட்குறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் இட்டுன்னு போயிட்டார். நான் சாலமால் சில்க் தானே கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கே தெரியல. அப்புறம் இன்னொரு ஷேர் ஆட்டோ கேட்டு சொல்லி அவருக்கும் வந்து சாலமால் சத்திரம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. இல்லைங்க இதுமாதிரி சில்க்கும் கடை இருக்குன்ட்டு நாங்கள் நல்ல வேலை போகும்போதே வழியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சாலமால் சில்க்லேயும் பார்த்துட்டு இதுதான் வந்து போட்டாங்க. அவங்கக்கிட்ட கூட நாங்கள் பீகாக் கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கேற்ற போல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வைரோசி பேட்டர்னில் அந்தமாரி. ஆனால் இங்கேயுமே வந்து ப்ரைஸ் ஓவர் தான். ஓகே நம்ம அவங்களுடைய என்ன போஷ் அந்த என்ன கடைக்கேற்ற போல் வந்து அவங்க இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாரி தான் சாரியோடைய ப்ரைஸிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பில்லாம் போட்டுட்டு அங்கே வந்து 2 சாரீ பிக் பண்ணோம். ஏஎஸில் வந்து 4 சாரீ பிக் பண்ணிட்டு மொத்தம் 6 சாரீ. அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏறி கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கும் வந்து பச்சை பாஸில் வந்து 2 வேட்டிக்கேற்ற போல் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான். இந்த போல் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும், சேர்ந்து எல்லோரும் க்ரோ ஆகலாம். என்னுடைய வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய கண்டென்ட்டோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நோட்டிஃபை ஆனால் தான் என்னை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து
என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலு. ஆல்மோஸ்ட் நான் வந்து 7 மந்த்தாக இதை ரன் பண்ணுறேன் என்னுடைய சேனலை. எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன நம்ம இவ்வளோ நாள் போகிறோமே, எஃபர்ட் போடுறோமே, எனக்கு அந்த அளவுக்கு இல்லையேன்ட்டு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னன்றது தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பிரித்து பார்த்தோம். அந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் எப்படி இருக்குன்ட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. சரி பாய், டாட்டா, பாய் பாய்.